வணக்கம் தோழர்களே. இடைவிடாத இருமல் காரணத்தால் என் குரல் பதிவில் சற்று இடைவெளி வந்துவிட்டாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவு எனக்கு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த உலகம் எனும் நந்தவனத்தில் உறவுகள், நட்புகள் என்று வெவ்வேறு வடிவங்களில் பாச மலர்கள் பூத்து குலுங்கினாலும் கூட ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான அன்பில் அரும்பும் மலர்களின் நறுமணத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே இல்லை என்றே தோன்றுகிறது. தங்க மீன்கள் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். ஒரு தந்தை தன் மகளை எவ்வளவு உயரத்தில் வைத்து பார்க்கிறார் என்று அந்த வரிகள் சொல்லும். உன்முகம் பார்த்தால் தோணுதடி, அந்த வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் முகத்தை மறைத்தபடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் எடுத்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழைத்துளி கூட்டுகிறாய் என்று அந்த பாடல் சொல்லும். இந்த பாடலை எழுதிய கவிஞர் மறைந்த திரு நா. முத்துக்குமார் அவர்கள் பாடலை ஆரம்பிப்பதற்கு முன்பு தத்துவார்த்தமாக ஒரு வரியை சொல்லியிருப்பார், ஒரு சொற்றொடரை சொல்லியிருப்பார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. எப்பேற்பட்ட வரி! இந்த நவநாகரிக மோகத்தில் பழைய பண்பாடு முழுவதும் படு பாதாளத்தில் வீழ்ந்து பரிதாபகரமான நிலையில் நிற்கும் பொழுது, கணவன் மனைவி என்ற உறவை தவிர எந்த ஆணினுடைய பார்வையும் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது பழைய பண்பாட்டை விவரிக்கின்ற மகா வாக்கியமாக வல்லவா இது காட்சியளிக்கின்றது. இந்த சிந்தனையோடு தந்தை மகள் உறவை விவரிக்கும் ஒரு செய்தி எங்கேனும் கிடைக்குமா என்று நான் தேடி பார்த்த பொழுது, பெயர் சொல்ல விரும்பாத ஒருவரினுடைய கருத்தாழமிக்க எழுத்துக்கள் இணையத்தில் குவிந்து கிடந்தது. அது என் கண்களை குளமாக்கியது. அது உரைநடை போன்ற ஒரு காவியமா அல்லது கவிதையை போன்ற ஒரு ஓவியமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என் குரல் மூலம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நான் நிச்சயமாக நம்புகிறேன், இறுதியாக துளிர்க்கும் கண்ணீர் உங்கள் இமைகளை நனைக்கும் என்று. வாழை தோட்டத்தில் வந்து முளைத்த காட்டு மரம் நான். ஒவ்வொரு மரமும் ஏதோ ஒரு கனி கொடுக்க எதற்கும் உதவாத முள்ளு மரம் நான். என் தாய் நல்லவள், என் தகப்பனும் நல்லவன்தான். ஆனால் தரிகட்டு போனதென்னவோ நான். படிப்பு வரவில்லை, படித்தாலும் ஏறவில்லை. இங்கிலீஷ் டீச்சரின் இடுப்பை பார்க்க 2 மைல் நடந்தே போவேன் பள்ளிக்கு. பிஞ்சிலே பழுத்ததுவே எல்லாம் தலையெழுத்து என்று எட்டி மிதிப்பான் என் அப்பன். எட்டி மிதிப்பான். 10 வயதில் திருட்டு, 12 வயதில் பீடி சிகரெட், 13 சாராயம், 14 பலான படங்கள், 15 ஒண்டிக்காரி வீடு, 18 வயதில் அடிதடி, 20 வயதுக்குள் எத்தனையோ பெண்களிடம் விளையாட்டு, எத்தனையோ பெண்களிடம் விளையாட்டு. 8ஆம் கிளாஸ் பெயிலுக்கு ஹெட்மாஸ்டர் வேலையா எனக்கு கிடைக்கும்? மணல் லாரி ஓட்டினால் ஒரு லோடுக்கு 100 ரூபாய் கொடுப்பார்கள். வாங்கிய பணத்திற்கு குடியும் கூத்தியாரும் என எவன் சொல்லியும் திருந்தாமல் இந்த எச்சில் பிழைப்பு பிழைக்க கைமீறி போனதென்று கால்கட்டு போட நினைத்தார்கள். எனக்கும் மகிழ்ச்சிதான். வேசி என்றால் காசு வேணும், வருபவள் ஓசிதானே. மூக்கு முட்ட தின்னவும் முந்தானை விரிக்கவும் 3 பவுன் நகையோடு விவரம் தெரியாத ஒருத்தி விளக்கேற்ற வீடு வந்தாள். வயிறு பசித்தாலும் வயிறு தாண்டி பசித்தாலும் வக்கனையாய் பரிமாறினாள். தின்னு கொழுத்தேனே தவிர மருந்துக்கும் திருந்தவில்லை.
3 பவன் போட்டு வர முட்டா பயலானான். இன்னும் 5 வேண்டுமென்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைத்தேன். சொந்தம் விட்டுவிடக் கூடாதென்று சொல்லி கறவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டியவளை வீட்டுக்கு அனுப்பினான் மாமனாரான என் மாமன். பார்த்து வாரமானதால் பசிக்கிறது என்று கைபிடிக்க தள்ளி போனதென்று அவள் தள்ளி வைத்தாள் என்னை. இருக்கும் சனி போதாதென்று இன்னொரு சனியனா? மசக்கை வந்ததென்று மணிக்கு ஒரு முறை வாந்தி. வயிற்றை காரணம் காட்டி வாய்க்கு ருசியாய் சமைப்பதில்லை. சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே தள்ள தெருவில் போவோர் வருவோரெல்லாம் எனக்கு சாபம் விட்டார்கள். கடைசி 3 மாதம் அப்பன் வீட்டுக்கு அவள் போக இங்கே கருவேப்பிலை காரி ஒருத்தி வக்கனையாய் வந்து போனாள். தர்மாஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாய் தகவல் சொல்லி அனுப்ப 2 நாள் கழித்து கடமைக்கு எட்டி பார்த்தேன். அங்கே கரு கரு என என் நிறத்தில் ஒரு பொட்டப்புள்ள. யார் கேட்டது இந்த மூதேவியை? யார் கேட்டது? நீ கள்ளிப்பால் கொடுப்பாயோ, கழுத்தைத்தான் முறிப்பாயோ? ஒத்தையாய் வருவதென்றால் 1 வாரத்திற்குள் வந்து சேர் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். 6 மாதம் ஆன பின்பும் அவள் வந்து சேரவில்லை. அரசு மானியம் 5000 கிடைக்கும் என்று கையெழுத்து வாங்குவதற்காய் அங்கு போனேன். கூலி வேலைக்கு சென்ற அவளை கூட்டி வர வேண்டி பக்கத்து வீட்டு பாப்பா வேகமாய் ஓடிச் செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் இருந்து அழுகுரல் கேட்டது. செலிப்புடன் எழுந்து தூக்கினேன். அதே பெண் குழந்தை. அடையாளம் தெரியவில்லை. என்னைப் போலவே கருப்பு. கள்ளிப்பாலில் தப்பியது இதோ என் கைகளில் மாட்டிக்கொண்டது. வந்த வேகத்திற்கு வீசிவிடலாம் போல் தோன்றியது. ஆனால் தூக்கிய நொடி முதல் சிரித்துக்கொண்டே இருந்தது. என்னைப் போலவே கருப்பு, என்னைப் போலவே கண்களில் மச்சம், என்னைப் போலவே சப்பை மூக்கு, என்னைப் போலவே ஆணாக பிறந்திருந்தால் இந்நேரம் இங்கிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவசியமே இல்லையே. அதனுடைய பல்லில்லா வாயில் என் பெருவிரல் தேனியானது. ஏனோ தெரியவில்லை, கண்கள் மட்டும் சிமிட்டாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தது. வாயிலிருந்து விரல் எடுத்தால் உதைத்துக் கொண்டு அழுகிறது. வாயிலிருந்து விரல் எடுத்தால் உதைத்துக் கொண்டு அழுகிறது. தூரத்தில் அவள் வருவது கண்டு ஓரத்தில் வைத்துவிட்டு ஒதுங்கி நின்றேன். கையெழுத்தை வாங்கிக் கொண்டு கடைசி பஸ்ஸில் வந்துவிட்டேன். ஏனோ தூக்கம் பிடிக்கவில்லை. கனவு கூட கருப்பாகவே இருந்தது. வெளிச்சம் வரட்டும் என்று விழித்தே இருந்தேன். போட்ட கையெழுத்து பொருந்தவில்லை என்ற பொய்க் காரணத்தோடு வேறு கையெழுத்து வாங்க புறப்பட்டேன். அங்கே அதே கருப்பு, அதே சிரிப்பு, அதே மச்சம், அதே சப்பை மூக்கு, அதே பெருவிரல் தீனி. கையெழுத்தை வாங்கிக் கொண்டு மீண்டும் கடைசி பஸ்ஸில் வந்தேன். வீடு நோக்கி நடந்து சென்றேன். வழியில் கருவேப்பிலைக்காரி கையை பிடித்து இழுத்தாள். வேண்டாம் என்று உதறிவிட்டேன். தூக்கம் பிடிக்கவில்லை. நீண்ட நேரம் ஈரத்தில் பெருவிரல் மென்மையாயிருந்தது. முகர்ந்து பார்த்தேன். விடிந்தும் விடியாததுமாய் எனக்கு காய்ச்சல் என்று சொல்லி வரச் சொன்னேன். பல்லு கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன். அதோ பஸ். லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை நான் வாங்கிக் கொண்டேன். இப்பொழுது பெருவிரல் ஈரம் மட்டுமல்ல, அவளுடைய ஈரம் என் உடம்பில் எங்கெல்லாமோ பரவிக் கொண்டிருந்தது. தினம் என் மார்மீது படுத்துக்கொண்டு என்னை பொக்கை வாயால் கடிப்பாள். அவள் அழுக்காகிவிடக் கூடாது என்று நாளொன்றுக்கு 4 முறை குளித்தேன். பான்பராக் நாற்றம் அவள் மூக்கைச் சொரிந்தாள். விட்டுவிட்டேன். ஒரு முறை
சிகரெட்டு சுட்டுவிட்டது, அதையும் விட்டுவிட்டேன். சாராயத்தின் நெடியில் வாந்தி எடுத்தாள், விட்டுவிட்டேன். ஒரு வயது வந்தது. உறவுகளெல்லாம் கூடி நின்று தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு, அம்மா சொல்லு, அத்தை சொல்லு, மாமா சொல்லு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கும் ஆசையாய் இருந்தது, அப்பா சொல்லு என்று சொல்லிவிட. ஏதோ ஒன்று என்னை தடுத்தது. ஆனால் அவளை எதுவுமே தடுக்கவில்லை. அவள் முதலில் வாய் திறந்து சொல்லிய வார்த்தையை அப்பா என்ற அந்த 3 எழுத்துதான். அப்பா என்ற அந்த 3 எழுத்துதான். அவளுக்காக எதையெல்லாமோ விட்டுவிட்டேன். ஆனால் அவள் சொல்லிய அந்த அப்பா என்ற வார்த்தைக்கு என் உயிரையும் விட்டுவிடலாம் போல் தோன்றியது. என் உடலெங்கும் மின்சாரம் பரவியது. அன்று முதல் இந்த சாக்கடையை அன்பினாலேயே கழுவினாள். அவள் வளர்ந்தாள். நானும் மனிதனாய் வளர்ந்தேன். அவள் படித்தாள், என்னையும் படிப்பித்தாள். அவள் பெரியவளானாள். அவளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். அவளும் 2 குழந்தைக்கு தாயானாள். அந்த குழந்தைகளும் பெரியவர்களானார்கள். நானும் தாத்தாவாகிவிட்டேன். இதோ என் கடைசி காலம். படுக்கையில் நான் நிமிடக்கணக்கில் நாட்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்குத்தானே தெரியும், என்னை மனிதனாக்க எனக்கே மகளாக பிறந்தவள் அந்த தாயின் வருகைக்காக அல்லவா காத்திருக்கிறது இந்த கடைசி மூச்சு என்று. ஊரெல்லாம் கூடி எனக்கு உயிர் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்குத்தான் தெரியும், யாருடைய பார்வைக்கு பிறகு இந்த உயிர் பறக்கப் போகிறது என்று. வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வாசலில் ஏதோ ஒரு சலசலப்பு. நிச்சயம் அது என் மகளாகத்தான் இருக்க முடியும். யாரோ என் பெருவிரலை மெல்ல பிடித்து தூக்குவது போல் உணர்ந்தேன். ஆம், அவளேதான், என் மகளேதான், என்னை மனிதனாக்கிய கடவுளேதான் வந்து நிற்கிறது. மெல்ல குனிந்து என் முகம் நோக்கி வந்தாள். அதே கருப்பு, கண்களில் மச்சம், சப்பை மூக்கு, மறைத்த முடி, தளர்ந்த கண்கள். அவள் என்னுடைய 2 கைகளையும் குவித்து தன்னுடைய முகத்தில் வைத்துக்கொண்டு அப்பா அப்பா என்று அவள் அழுத பொழுது என் உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது. என் அன்பு மகள் முதலாய் இதழ் திறந்து பேசிய வார்த்தை அப்பா. இதோ இப்பொழுது இறுதியாய் என் இமை மூடப்போகிறது. என் செவிகளில் வந்து சேருகின்ற வார்த்தை அப்பா. அவள் குலுங்கி அழுத பொழுது அவளுடைய எச்சில் என் பெருவிரல் வழியாய் இறங்கி என் உடல் முழுதும் பரவத் தொடங்க என்னுடைய ஒவ்வொரு அங்கமும் மெல்ல துடித்து அடங்கியது. ஆம் தோழர்களே, தாயின் கருவறையில் தப்பிய கல்லானாலும் மண்ணானாலும் மகளின் கைப்பட்டால் காந்த சிலை அல்லவா? ஏன் இந்த தந்தையினுடைய பாசம் அளவு கடந்து போகிறது? வேறு ஒன்றுமில்லை. அது பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, பள்ளத்தில் வாழுகின்ற ஏழையின் குடிசையாக இருந்தாலும் சரி, பார்த்து தண்ணீர் ஊற்றி செழித்து வளர்ந்த மகள் என்ற செடி அப்படியே வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நடும் பொழுது, திருமணம் என்ற பெயரில் வேரோடு பிடுங்கி வேறு ஒரு புது நிலத்தில் நடுகின்ற பொழுது அந்த நிலம் அதை தாங்குமா? வெவ்வேறு சூழ்நிலைகள் அவளை தாக்குமா? அங்கே செழித்து வளருமா? ஓங்கி படருமா? பிறந்த வீட்டின் புகுந்த வீட்டின் பெருமைகளை அவள் மலர விடுவாளா என்று 1000 தவிப்புடன் தந்தை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு கணமும் அவள் மீதான பாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதைத்தான் தமிழ்த்தென்றல் திருவிக்கா சொல்லுவார். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் 3 நிலைகள் உண்டு. அவள் வளர்ந்து பருவமடையும் பொழுது பெண்மை. ஒருவனை திருமணம் செய்து கொண்டு அவள் கருவிலே ஒரு குழந்தையை சுமக்கிற பொழுது தாய்மை. அந்த மழலையை மண்ணிலே மலர விடுகிற பொழுது இறைமை என்ற முழுமை அடைவாள் என்று
ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட சொல்லே கிடையாது. இப்படி பல்வேறு விதமான பரிணாமங்களை தன்னுள்ளே தாங்கி நிற்கின்ற மகள் என்ற அந்த பெண் தெய்வத்தை நாம் போற்ற வேண்டாமா? மாபெரும் அந்த சக்தியை நாம் வணங்க வேண்டாமா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த பெண்ணுக்காக ஒரே ஒரு நாளை மங்களகரமாக மாற்றிக்கொண்ட மார்ச் 8 என்ற அந்த மகளிர் தினத்தை நாம் வாழ்த்த வேண்டாமா? எனவே பெண்ணே நீ வாழ்க, மகளே நீ வாழ்க, பெண்ணினமே நீ பூத்து குலுங்கு. உன்னால்தான் இந்த பூமி என்னும் பூந்தோட்டம் பூத்து குலுங்கும், மக்கள் மனத்தில் வாசனையை நிறைக்கும். வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.